அக்ஷய திருதியை அக்ஷய செல்வத்தை அளிக்கும் மிகப்பெரிய பண்டிகை. பெரிய விழாக்காலம் நினைத்ததெல்லாம் அக்ஷயமாகும். ஆண்டின் வெற்றியின் இரகசிய மையமே அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை என்ற பெயரை கேட்டவுடன் உங்கள் இதயத்தில் வரவேண்டிய படம் என்ன தெரியுமா? அக்ஷய செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு படம் உங்கள் மனதில் தோன்ற வேண்டும். ஆனால் எளிதாக எல்லோருக்கும் இது கிடைக்காது. நமது நோக்கத்தை அடைந்து கொண்டிருக்கிறேன் என்ற எதிர்பார்ப்பை கொண்டிருக்க வேண்டும். எதிர்பார்ப்புக்கு ஏற்ற சேவை செய்திருக்க வேண்டும் மற்றும் தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அத்தகையவர்களுக்கு அக்ஷய செல்வம் கிடைப்பதில் சந்தேகமில்லை. செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல. ஆரோக்கிய செல்வம், மனவலிமை செல்வம், உறவினர்களின் செல்வம், பண செல்வம் எல்லாவற்றையும் கூட நமது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப விளக்க வேண்டும். இத்தகைய விழாக்காலம் இதே மாதம் ஏப்ரல் 30ஆம் தேதியன்று நமக்காக வருகிறது. வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே இது வருகிறது. அக்ஷய திருதியை என்றால் குருராயருக்கு மிகவும் விருப்பமான நாள். சந்தன அலங்காரம் செய்து குருராயரின் அன்பை வளர்க்கிறார்கள். குருராயருக்கு மிகவும் பிடித்த இந்த நல்ல நாளில் நீங்கள் ஒரு நல்ல சங்கல்பத்தை செய்யுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நோக்கமாக கொண்டு 1,00,000 முறை ஸ்ரீராகவேந்திரா என்ற பெயர் எழுதும் சங்கல்பத்தை தொடங்குங்கள். அதற்காக இப்போதே மனதளவில் தயாராகுங்கள். 100 நாம எழுதும் புத்தகங்களை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். அக்ஷய திருதியைக்குள் உங்கள் வீட்டிற்கு 100 நாம எழுதும் புத்தகங்கள் வரும்படி ஏற்பாடு செய்யுங்கள். நாம எழுதும் புத்தகம் கிடைக்கும் வாட்ஸ்அப் எண் 8861983526. மேலும் அக்ஷய திருதியை அன்று செல்வத்தை பொழிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீகர நாராயண தேவரை விடாமல் மீண்டும் மீண்டும் சிந்தியுங்கள். தியானம் செய்யுங்கள். இகோச்சர பொழுண்டெறி ஆராதனை செய்யுங்கள். ஸ்ரீ ராகவேந்திரா என்ற நாம எழுதுதலை சங்கல்ப பூர்வமாக தொடங்குங்கள். அடுத்த அக்ஷய திருதியைக்குள் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். அல்லது உங்களுக்கு புதிய ஒளிர்வுகளால் வாழ்க்கையின் புதிய பாதைகள் திறந்திருக்கும். இது அக்ஷய திருதியை நாளில் நீங்கள் பெறக்கூடிய மிகப்பெரிய பயனாகும். இந்த முக்கிய விஷயத்தை பலர் அறிந்திருந்தும் உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். அதை குருராயர் இன்றைய தினம் உங்களுக்கு தெரிவித்துள்ளார். நீங்கள் எந்த விதத்திலும் சந்தேகம் கொள்ளாமல், வேறு எண்ணங்களை கொள்ளாமல் ஸ்ரீ ராகவேந்திரா என்ற நாம எழுதுதலின் புதிய சங்கல்பத்தை மேற்கொள்ளுங்கள். விருப்பங்களை அடையுங்கள்.